ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறோம். கொழும்பில் வந்து சுதந்திர சதுக்கத்துக்கு முன்னுக்கு தான் நின்று நாங்கள் அழைச்சி வந்துருக்கிறேன். நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த சுதந்திர தின சதுக்கத்தையும் அதை சுற்றி உள்ள இடத்தையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இதுதான் அந்த சுதந்திர சதுக்கத்துக்கு முன்னுக்குள்ள பில்டிங். நான் உங்களை மேலே இதை ஏறி போய் மேலே காட்டுறேன். பாருங்க, முன்னுக்கு அந்த சிங்கங்கள்ட இதை வந்து சிலையை அப்படியே பொறிச்சு வச்சுக்கிறாங்க. பாருங்க, அப்படியே இந்தியாவில் வந்து ஒரு சிலை ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் 2 சிங்கம் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பாருங்க, இதுதான் வந்து சேனாநாயக்கா. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முதலாவது இப்போ பார்ப்போம், அப்படியே சுற்றி பார்ப்போம். பாருங்க, இதில் போட்டிருக்கோம் முதலாவது பிரதமர்னு சொல்லி. அப்படியே பாருங்க, இதில் நீர்ச்சத்தாக நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, அப்படியே இதை சுற்றியுள்ள இடத்தையும் பார்ப்போம். அதில் வந்து போட்டில் போட்டிருக்கு இவ்விடம் வந்து சுதந்திர ஞாபகார்த்த நூதன சாலைன்னு போட்டிருக்குது. ஆனால் இவ்விடம் வந்து சுதந்திர சதுக்கம்தான். அப்படியே இதை சுற்றியுள்ள இடத்த பாருங்க, நிறைய அப்படியே பச்சை பசேல் என்று சோழியா நிறைய பேர் ஆட்கள் வந்து வாராங்க. அப்படியே இந்தியாவில் பாருங்க, ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, பிளே கிரவுண்டும் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து மேலே போய் இந்த பில்டிங்கை பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். நான் இந்த மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியே இதை சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து பின்னேரத்தில் ஒருத்தரைக்கு வராங்க. அப்படியே வந்துட்டு இதை சுற்றி நடந்துட்டு அப்படியே பொழுதுபோக்காக நடந்து போயிட்டு போகிறாங்க. இதில் நிறைய பேர் மேலே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு மேலே கொண்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே தொடர்ந்து இந்த சேனலுக்கு அப்படி ஆதரவாங்க. நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு கொண்டிருப்பேன். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். இதில் இதுதான் வந்து மேல் உள்பகுதி இப்படி தாண்டி பாருங்க. பாருங்க, அங்கால வந்து தண்ணி எல்லாம் பவுல்ஸில் இருக்கிற வடிவாக இருக்குது. இதுதான் அந்த உள்ளுக்கு அப்படி இருக்குன்றது வேறு. இதில் நான் வந்து இந்த செக்யூரிட்டி அனுக்கிறான்னிட்ட கேட்டு நான் வீடியோ எடுக்கலாமா இந்த மாதிரி என்ற பவர் சொன்னார். ஓகே, எடுங்க, பிரச்சனை இல்லைண்டா. அதுதான் நான் வீடியோஸ் எடுத்து கொண்டிருக்கிறேன். கூடுதலாக நீங்கள் யூடியூப்பர்ஸ் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் கொழும்பில் நீங்கள் இடங்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுக்கணுமென்று சொன்னால் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் வந்து கேளுங்க. கேட்டால் என்ற அனுமதியை பெற்றெடுத்தீங்கன்னா நல்லது. என்று சொன்னால் கேட்காம எடுத்தால் சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அதால் வந்து கேட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்படியே பாருங்க, இதுதான் சுதந்திர சதுக்கம் மேலே உள்ள பில்டிங். அப்படியே நாம் வந்து உங்களுக்கு வந்து இதை சுற்றி உள்ள இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸில். அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்து கொண்டிருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே இந்த சேனலில் வரும். அப்படியே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. பாருங்க, இதில் பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி வடிவாக இருக்குது. சரி பாருங்க, இது வந்து சரணாலயம் கட்டின பில்டிங் தான். பாருங்க, பழைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. அங்கால வந்து ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது.
இதான் வந்து சுதந்திர சதுக்கம். இதை வந்து அதில் போட்டில் போட்டிருக்குறாங்க சுதந்திர ஞாபகார்த்த நூதன சாலைன்னு சொல்லி அதில் போட்டில் எழுதி போட்டிருக்குது. மற்ற இதில் கீழே வந்து போட்டில் போட்டிருக்கு இவ்விடம் வந்து ஒரு புனித ஸ்தலம். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்லி எழுதி போட்டிருக்கு பாருங்க. இதில் எழுதி இருக்கு சுதந்திர ஞாபகார்த்த நூதன சாலைன்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. இதில் வந்து எழுதியிருக்கு இது தேசிய சொத்தாகும், இந்த சூழலில் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் என்று சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இதில் எழுதிட்டு பாருங்க சுதந்திர ஞாபகார்த்த நூதன சாலைன்னு சொல்லி நாங்கள் அப்படியே சுற்றி பார்ப்போம் மற்ற இடத்து. இதில் வந்து போட்டிருக்கு இந்த புல்லுக்கு மேலே நடந்து போகணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் ஆக்கள் நடந்து போக அந்த புல் வந்து இதாக இருந்தாங்க, அதால் அந்த ரோட்டை வந்து பயன்படுத்த சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. இப்போ வந்து கொழும்பில் ஒரே மழை பெய்தோன்றிருக்கு. இன்றைக்கும் வந்து பகல் ஃபுல்லாக மழை, இப்போ தான் வந்து மழை விட்டுருக்கு. அப்போ அதுதான் நான் வீடியோ எடுப்ப கொண்டு வந்தேன் பாருங்க. இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஃபுல்லாக ஒரே மழை பெய்தோன்றிருந்தா அப்போ இன்றைக்கு வந்து எப்படியும் அதை வீடியோ ஒன்று எடுக்கணுமேன்று இருந்தால் இப்போ மழை வந்து ஒரு 4:30 போல் விட்டுது. அப்போ உடைக்கிட்டு வந்தேன் அப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும் பாருங்க. அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இவ்விடம் வந்து நீங்கள் யாராவது ஸ்ரீலங்கா வந்தால் அப்படியே வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல இடம், நல்ல இயற்கையோட ஒன்றி போகிற இடம்தான் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவிலே மங்காலே ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறது நல்ல இடம். அப்படியே கண்டினியூ பாருங்க. நான் உங்களுக்கு சுற்றி இதை சுற்றி உள்ள இடத்த காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே வந்து ஆட்கள் வந்து வாக்கிங் போகிறாங்க. 2 பக்கம் மரங்கள் நட்டு இருக்குது, நடுவில் ஆட்கள் நடந்து போகிறாங்க. நான் அப்படியே இதை சுற்றி என்ன இடம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பின்னேரத்தில் இவ்வளத்தடிக்கு வந்து நிறைய பேர் ஆக்கள் வராங்க பொழுதுபோக்காண்டி, வேலை போகிறாக்கள் மற்றது வந்து ஸ்டூடெண்ட் அப்படியானாக்கள் வராங்க. வந்து அப்படியே சுற்றி உள்ள இடத்த பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போகிறாக்கள், எக்ஸசைஸ் செய்கிறாக்கள் அப்படியே வந்துட்டு போகிறாங்க பாருங்க. அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு பாருங்க. இதில் வந்து ஆக்கள் வந்து அந்த எக்ஸசைஸ் இது கொண்டு போகிறாங்க பாருங்க. ஓகே, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.